நடிகர் சியான் விக்ரம் அவர்கள் நடிக்கும் 63வது படத்தை டைரக்டர் மடோன் அஸ்வின் அவர்கள் இயக்க போறதா நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்டேட்ஸ் கொடுத்திருந்தோம். இன்னைக்கு சாந்தி டாக்கீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. மடோன் அஸ்வின் அவர்கள் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால மண்டேலா மற்றும் மாவீரன் போன்ற படங்களை இயக்கியிருக்காரு. இப்போ இவர் அடுத்ததா சியான் விக்ரமோட 63வது படத்தை இயக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஷூட்டிங்ஸ் அப்கமிங் டேஸ்ல ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு. நடிகர் சமுத்திரக்கனி நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறக்க திருமாணிக்கம் படத்துல இருந்து புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் டிசம்பர் 27 ரிலீஸ் கன்ஃபார்ம்னு அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் நந்தா பெரியசாமியோட இயக்கத்தில் இன்னைக்கு தீப திருநாள் முன்னிட்டு புது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படம் டிசம்பர் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறது உறுதின்னு போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவியோட 34வது மூவியோட ஷூட்டிங்ஸ் சென்னையில் கம்மிங் டிசம்பர் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு. படம் நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ண ஸ்டோரி. டாடா போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் கணேஷ் கே பாபு அவர்கள் இயக்கிறதா இருக்காரு. ரைட்டிங்ஸ் ரத்னகுமார் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவியோட 34வது மூவியோட ஷூட்டிங்ஸ் சென்னையில் டிசம்பர் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. மலையாள நடிகர் உன்னி முகுந்தனோட நடிப்பில் அடுத்ததா பெரிய லெவலில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மார்க்கோ. உன்னி முகுந்தன் அவர்களுக்கு இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் டிசம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல இருந்து இப்போ ஸ்பெஷல் போஸ்டர்லாம் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான ஸ்மால் பட்ஜெட் படத்தில் ஒன்று குழந்தைகள் முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் வெளியிட்டிருக்காங்க. சகுனி போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் சங்கர் தயாள் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. யோகி பாபு, செந்தில், பிராங்க்ஸ்டார் ராகுல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் பண்ண ஸ்டோரி. இன்னைக்கு அஃபிஷியலாக இந்த படத்தோட ட்ரீசர் யூடியூப்ல வெளியிட்டிருக்காங்க. நடிகர் மணிகண்டன் நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறக்க குடும்பஸ்தன் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோன்னு அஃபிஷியலாக ஒரு சிங்கிள் யூடியூப்ல வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சூர்யாவோட 45வது மூவியோட ஷூட்டிங்ஸ் இப்போ கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அஃபிஷியலாக ஃபீமேல் லீட் த்ரிஷா ஆன்போர்ட்னு போஸ்டர் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. த்ரிஷா அவர்கள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சூர்யா கூட மௌனம் பேசியதே மற்றும் 6 போன்ற படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ சூர்யாவோட 45வது மூவிக்கும் த்ரிஷா அவர்கள் ஆன்போர்ட்னு அறிவிச்சிருக்காங்க. விஜயகாந்தோட சன் சண்முக பாண்டியன் அவர்கள் ஹீரோவா நடிக்கும் படம் படைத்தலைவன். படைத்தலைவன் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. இளையராஜாவோட மியூசிக்ல படம் அப்கமிங்கா ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் மற்றும் டைரக்டர் செல்வ ராகவன் அவர்கள் அடுத்ததா ஒரு படம் இயக்கிறதா இருக்காரு. படத்துல ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவா நடிக்கிறாரு. செல்வ ராகவன் அவர்கள் இயக்கக்கூடிய படத்துல ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவா நடிக்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துல நடிக்கிறது மட்டும் இல்லாம மியூசிக்கும் கம்போஸ் பண்றாரு. பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டிருக்காங்க. படம் மியூசிக்கல் லவ் ஸ்டோரி மாதிரி தெரியுது. நடிகர் சரத்குமாரோட நடிப்பில் 150வது மூவியா தயாராகி அடுத்ததா ரிலீஸ்ல இருக்க படம் ஸ்மைல்மேன். ஸ்மைல்மேன் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி டிசம்பர் 27ன்னு அறிவிச்சிருக்காங்க.